தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரையில திருவாக்கியங்கள். 18-19. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அவர் இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தர்கள் நோன்பு இருக்க முடியுமா? நாம் பார்க்கின்றோம், இயேசு அவர்களுக்காக வாதாடி அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதை நாம் பார்க்கின்றோம். மக்களே, நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், சிலர் என்று சொல்லும்போது மற்றவர்கள், இயேசுவின் சீடர்கள் அல்லாதவர்களும் மற்றவர்களும் என்ன செய்கிறார்கள்? இயேசுவோடு யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், எப்படி போகிறார்கள் எல்லாம் உற்று கவனித்து கொண்டு வருகிறார்கள். அதனால் தான் அவர் கேட்குற கேள்வி, இதோ அவர்கள் நோன்பு இருக்கிற சமயத்தில் ஏன் உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை என்று சொல்கிறார்கள். பண்பாங்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம் என்னவென்றால், இயேசுவோடு யாரெல்லாம் சேர்ந்து போகிறார்களோ, இயேசுவோடு யாரெல்லாம் இணைந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்மை சுற்றி இருக்கின்றது 2 கண்கள் அல்ல, மாறாக 1000 கண்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன. அப்போ நாம் என்ன பேசுகின்றோம், என்ன செல்கின்றோம் என்பதெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்களும் நானும் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ கடமைப்பட்டவர்கள். கிறிஸ்துவனாக இருந்த காரணத்தினால், கிறிஸ்துவனாக இருக்கிற காரணத்தினால், இயேசுவை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், இயேசுவோடு இணைந்து நாம் வாழ்கிறோம் என்றால், மக்களே, நம்மை சுற்றி பலரும் இருப்பார்கள், கவனித்து கொண்டிருப்பார்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியான வாழ்க்கைக்கு வழிவாக இருக்குமே ஒழிய மற்றவர்கள் கேலி கூத்தாக பார்க்குற ஒரு வாழ்க்கையாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எப்போவுமே ஒரு உணர்வு இருக்க வேண்டும். இதோ நான் தெய்வத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு மகன், ஒரு மகள். இந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கின்ற சமயத்தில் ஒரு நாளும் நாம் வழி தவறி போக மாட்டோம். கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவரே, இதா மற்றவர்கள் இயேசுவோடு இணைந்தவர்கள், இயேசுவோடு வாழ்கிறவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை மற்றவர்கள் இதை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவ்வாறு உற்று நோக்கிற சமயத்தில் எவ்வாறு இயேசு அந்த சீடர்களுக்காக பாதுகாப்போடு இருந்தாரோ, அதே போல் எங்களையும் உற்று நோக்கி கொண்டு எங்களை விமர்சிக்கின்ற ஒரு மகனையும் மகளையும் தெய்வம் காப்பார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். விமர்சனங்களுக்கு நாங்கள் அடிமையாகாமல், பயந்து போகாமல், இயேசுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, சாட்சியான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ நீரே எங்களுக்கு கிருபை தந்துள்ளோம். ஆமென். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.